வருஷம் வந்து நல்ல ஆழம் பிறக்குது, நல்ல ஆழம் பிறக்குது. அதையும் பிறகு 10 நாளாக இந்த மாதிரி சும்மாவே எங்களுக்கு நல்ல காலம் ஒன்றும் வராது. இதுல அதுல மட்டும் இங்க வரப்போகுது. ஒருக்கா வந்து சார்ஜ் பண்ணி கொண்டீங்கன்னா வந்து 380 கிலோமீட்டர். இப்போ என்னன்னா வந்து மஞ்சள் கலர் கார் எடுக்க போறானா ஜெரு ஆசைதான், எல்லாருக்கும் ஆசைகள் இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, என்னையா போறீங்க? லோகோ எல்லாம் மாதிரி பெரிய அந்த போட்டோ எடுத்தனால போட்டோ. ஆனா அந்த மஞ்சள் கலர் நல்லா இருக்கு கலர். 90 லட்சம் பேர் இது. இவி வெஹிக்கிள் எடுக்கிறோம்னா வந்து வீடுகளில் இருக்கிற நார்மல் பவர்ல வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஒரு வாகனம் எடுக்கிறனாலே வந்து ஏதோ பெரிய ஹோட்டை கட்டணும் ஒரு யோசனையா இருக்கு. ஃபுல் சார்ஜுக்கு வந்து எவ்வளவு ஹவர்ஸ் ஆகும்? இலங்கையில வாழ்ற இளைஞர்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த கவலை வந்து விளங்கும். சீப்பஸ்ட் மாடல் ஒன்று தான் என்னன்னு சொல்றது. நாங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி ஒரு மாடலா தான் 15 வயசு போடி எடுத்திருக்கான் ஸ்கேம் பண்ணி ஒரு குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து இந்த வாகனங்கள் இவ்வளவு விலை. இது எத்தனை கிலோமீட்டர் ரோடு ஃபுல் சார்ஜ்? இது 810. இது பிளகிங் ஹைபிரிட்ஸ். எனக்கு தெரியாம இங்க கொள்ளை அடிச்சிருக்கா. கொழும்புக்கு வந்தா காணமா இருந்தவங்களுக்கும் இந்த ஆட்டோக்காரர் வந்து உங்களை கடத்தி கொண்டு போயிடுவாங்க. வணக்கம் எல்லாருக்கும். கொழும்பு நகரத்துல பார்க்கிங்க போட்டுட்டு போய்கொண்டிருக்கிறோம். என்னத்துக்காக வந்து மற்ற அலுவல்கள் கொஞ்சம் கொஞ்சமா வந்து முடிஞ்சு கொண்டிருக்கு. எல்லாமே வந்து சரியா வந்தா தான் என்ன அலுவலன்னு நாங்கள் சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு அதோட அதுல பார்க்கிங் பண்ணி நாங்கள் இப்ப நாங்கள் யூனிட்டி பிளாசா. அப்படியா? யூனிட்டி பிளாசா என்ன பேர்? எந்த இடத்துல நிக்கிறோம்? யூனியா பிளேஸடா. ஆஸ்பத்திரி சதுக்கம் அப்படி போட்டுருக்காங்க. ஆஸ்பத்திரி சதுக்கம் தமிழ்ல வந்து வைத்தியசாலை தான். ஆஸ்பத்திரி எந்த மொழி என்று தெரியாது. அதோட சொல்ல போறது நம்ம வந்து இங்க ஒரு குளிர் கிளைமேட்டாவே இருக்கு. ஆனா இது குளிரா இல்லாட்டி இங்க இருக்கிற சூழல் மாசாலா வந்து இப்படி தெரியுதான்னு தெரியல. இப்ப இஞ்சால பக்கத்துல ஒரு இடத்துக்கு வந்துறாங்க. வந்துட்டு இஞ்சால வந்தாதான் அந்த ரோட்டு வந்து வடிவா தெரியும். ரோட்டு வடிவா தெரியாது. ஏன்னா இப்ப அவன வந்து யாழ்ப்பாணத்துல சரியான மழைன்னு வந்து சொல்லி இருந்தவ இந்த யாழ்ப்பாணம் இது இங்கதான் இருக்கு. இது என்ன பில்டிங்? பிக்னிட பில்டிங். பிக்னிட பில்டிங்கா? ஓ ஷூரா தெரியுமா? ஏன் பிக்னிட பில்டிங்? மஞ்சள் கலர் இதனால பிக்னிட. சரி, இப்ப நாங்கள் வந்து ஒரு அலுவலா வந்து ஒரு ஆளை சந்திக்க போய் கொண்டிருக்கோம். அப்ப உங்களுக்குமே வந்து பயிற்சி கொள்வோம் வந்து எடுத்து நாங்கள் கொழும்பு வந்த நேரம் வந்து கணக்கு என்னன்னு சொல்றோம். வளமையா நாங்கள் போற இடங்கள் இருக்குன்னு தானே சில டூரிஸ்ட் பிளேஸ் அந்த இடங்களுக்கு இந்த முறை போயில என்ன வந்து ஒரு முக்கியமான அலுவலா முடியவே இரவாகிறது. அப்ப ஒண்ணு செய்யலாம் கிடக்குது. அப்ப அந்த அலுவலகம் முடிச்சுட்டு தான் உங்களுடைய வந்து பயந்து கொள்வோம். உங்களுக்குமே வந்து சில வேலை அது சந்தோஷத்தை அளிக்கலாம். வேணா இங்க தாமரை கோபுரம் தெரியுது தானுங்க எப்படி இருக்குன்னு. மற்றது நாங்கள் தங்கி இருக்கிற ஹோட்டல் இருக்கு தானே, அதுண்ட ரெண்ட் எவ்வளவு, அது எங்க இருக்கு அப்படி எல்லாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தேன். நீங்கள் உங்களுக்குமே வந்து நாங்கள் அறிய தருவோம். இப்ப நாங்க போற பகுதியிலாண்டா கணக்கு இது இருக்கு. இந்த பெரிய பெரிய பில்டிங் தவிர பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்கு தானே, அதுண்ட ஷோரூம் எல்லாம் இருக்கு. இந்த ஐடியல் மோட்டார், பிவைடி, அப்படி. மற்றது இங்க என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா வந்து நாங்கள் ஊர்களில் வந்து வீடியோ எடுக்கிறோம்டா வந்து யாராவது பார்த்துட்டு போயிடும். ஆனா இங்க நாங்கள் திரும்பியே பார்க்காது, கணக்கு எடுக்காது, ரியர்லா ஆறாடி 2 பேரு பார்த்துட்டு போக. மக்கள் அப்படியே நடந்து வரைக இதுல பாருங்க இந்த வாகனத்துல வச்சு வித்து கொண்டிருக்கோம். என்ன ஏதாவது இடிச்சல் போட போறீங்களா? அதான் யோசிக்க நெஞ்ச போட என்ன வேணும் ஐயா? இது டீ பிளேண்ட் இருக்கா? இருக்கா எல்லாம் மொத்தமா வேணும். இஞ்சி பிளேண்ட் எடுக்கலாமா? இஞ்சி பிளேண்ட் போட்டாங்க. இஞ்சி புடிச்சி பிளேண்ட் மட்டும் இருக்கு. ஆமா பிளேண்ட் தாங்க 2 பிளேண்ட் தான். என்னன்னு இப்படி யோசனை வந்தது? இப்படி கடை ஒன்று வச்சிருக்கோம். நாங்களும் இப்படி ஒரு வேன் வச்சிருக்கோம். வேன் ஒன்று வச்சுக்கிறோம். நாங்க வேனுக்குள்ள வீடு வச்சிருக்கோம். ஐயா ஒரு பைக் எவ்வளவு காலமா செய்றீங்க ஐயா? கதைங்க பம்பளா கதைங்க, சொல்லுங்க விஷயங்களை சொல்லுங்க. கொழும்புக்கு புதுசு நாங்க. யாழ்ப்பாணத்துல இருந்து வந்துருக்கோம்.
ரைட் பார்த்தேன் ஓகே. இது இப்போ இந்த கப் தான் வந்து இங்க குடிக்கணும். முதல்ல எல்லாம் வந்து பிளாஸ்டிக் கப், இப்போ பிளாஸ்டிக் கப். காசு வைக்கணும். அதான் பொலித்தீன் பேக். இப்போ நாங்கள் சூப்பர் மார்க்கெட்ல போய் ஒரு பொலித்தீன் பேக் வந்து வேண்டுறோம்னா வந்து ஒவ்வொரு பொலித்தீன் பேக்கிங் வந்து 3 ரூபா 5 ரூபா அப்படி வந்து காசு போராட்டிக்கு 40,000 ரூபாய் ஃபைன். பட் யாழ்ப்பாணத்துல நான் ஒரு கடையில பொலித்தீன் பேக்கு நம்ம பில் போட்டு தான் தருவோம். பில் போராட்டி 40,000 ரூபாய் ஃபைன். ஏன்னா வந்து அது அவன் இது என்ன சொல்றது அப்படி சட்டம் நல்ல. ஏன்னா வந்து பிளாஸ்டிக்குகளை வந்து இல்லாம செய்யலாம். இதுல வரைக்கும் இதுல ஒரு சின்ன வடி ஒன்று. இந்த வடியில வந்து பிஸ்னஸ் பிளான் பாருங்க. வடி இந்த பின்னால தட்டை வந்து இப்படி உணவகமா மாற்றிருக்கேன். போய் ஃபாஸ்ட் ஃபுட் இதை வந்து சாப்பிட்டு கொள்ளலாம். இதில் ஜாம் பண்ணுறதுக்கு, முட்டை பண்ணுறதுக்கு, இந்த இதுகள் இருக்கு. என்ன இது வேணுமா? ஒன்று எடுப்போம், சாப்பிட்டுப்போம். இனிப்பு நமக்கு சரி வர உரைப்பாப்பா. இங்க சம்சா இருக்கு, வடை இருக்கு, முட்டை பண்றதுக்கு, மீன் பண்றதுக்கு அப்படி கணக்கு இருக்கு. இது என்ன படி? அது மாசி. அதுதான் மாசி சம்பல் பண்ணிட்டான். கறிவனிஸ் கேள்விப்பட்டிருக்கேன், இனிப்பு கேள்விப்பட்டிருக்கேன், ஜாம்பனிஸ் கேள்விப்பட்டிருக்கேன், மாசி சம்பல் பண்ணி கேட்டாங்க. அப்படியே காசு கொடுக்காம அப்படி போமா? கதைக்கதையெல்லாம் பிள்ளைங்கிற மாதிரி நல்ல வாசமா இருக்கு. இந்த வாசமும் வீடியோல விளாடுவோம். வாசம் நாங்கெல்லாம் சாப்பிட்டு பக்கத்துல அப்படியே வாய்க்கல வாய்க்கல. அந்த மாதிரி இருக்கா புட்டுக்கு நெத்தலி பொரியலும் வெங்காயம் போட்டு பொழிச்சு தருவா வீட்டுக்காரன். இந்த மாதிரி இருக்கு. இதான் எங்களுடைய காலை உணவு. ஒரு பிளேண்டி நல்ல சாரசாரமா இருக்குண்ணே. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமா வந்து பொரிச்சிருக்கு. அதனால நல்லா இருக்கு. அடிக்கிறீங்களா பாரு. இதுலயே வந்து பக்கத்துலயே குப்பை போடுறதுக்கு எல்லாம் வச்சுக்கலாம். சிக்கன் பண்ணு. ஆம்லெட் சீனி சாம்பல். இது இல்லையா? எந்த பண்ணி இல்லையா? அது முடிஞ்சு. என்னது இதுதான் ஸ்பெஷலா போடுறதுக்கு சீனி சாம்பல் ஆம்லெட். சரி அதை ஒன்று தான் ஆவாம். சோஸ் போடுவா? வேணாம். போடுங்க இப்போ. சோஸ் போடு. அந்த பண்ண வித்தியாசமா இருந்தது. இது ஃபர்ஸ்ட் டைமா அவள் எடுத்தா. ஓகே 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 தேங்க்யூ. மக்களே அந்த பண்ண நல்லா இருக்க மாட்டேன் வேணாங்க. ஆனால் அது முடிஞ்சா அது பேட்டு தாடு. அப்படி இருக்கு. இது நல்லா இருக்கு. 2 நாளுக்கு அப்புறம் இந்த பன் ப்ராடக்ட் சாப்பிடும். அதோட இந்த இப்படியான ரோட்டு கரையில இருந்து சாப்பிட நல்லா இருக்கு. ஆனால் எங்கட ஊர்களில் போய் இப்படி இருந்து சாப்பிட போனோம்னா வந்து அங்கே தான் அவர் இருக்கிறார் இருந்து சாப்பிட்றார் இந்த மாதிரி சொல்லிவிடும். சோஸ் போட்டு கொஞ்சம் மினிக்கு தானே, அது நல்ல காரசாரமாக இருந்தது. அது சூப்பராக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சைனா குட்டி ஒன்றைக்கு என்னடா வாங்குறேன். சைனீஸா ஜப்பான் சார்? ஜப்பான் மாதிரி கிடக்கு. ஜப்பான் மாதிரிக்கா? சரி, இவ்வளவு சாப்பிட்டதுக்கு எங்களுக்கு வந்து 280 ரூபாய் தான் வந்திருக்கு. கொழும்புல வந்து வாழை இல்லாது நாங்கள் இன்றைக்கு தான் இப்படி சாப்பிட்டுருக்கோம். கூடுதலாக அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் இப்படி வீதியோரமாக இருக்கிற கடைகளில் சாப்பிட்டா வந்து தான் முடியும். ஆனால் அந்த ஹைஜீனிக் ஒன்று இருக்குல்ல, அதுகள் வந்து எல்லாருமே சாப்பிடணும். இதில் பார்த்தியா இந்த ஸ்பார் ஒன்று கிடக்கு, அது என்னன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஃபுட் சிட்டி தான். அங்க யாழ்ப்பாணத்துல இருக்கிற மாதிரி இங்க வேற அந்த லாப் அந்த மஞ்சள் கலர் கேஸ் இருக்குல்ல, அவங்களும் இங்க ஃபுட் சிட்டி அலியன்ஸ் இருக்குது, ஆர்பிகோ இருக்குது. எல்லாருமே வந்து ஒரு தொழிலாண்டு இருக்காங்க. நிறைய பார்த்தேன் நான் ஃபுட் சிட்டி. இந்த இதுல இருக்கு பாருங்க, ஸ்டார்ல ஒரு தொழிலாண்டு இருக்காங்க வந்து வேற இதெல்லாம் வந்து செய்வாங்க. நாங்க மட்டும் மூஞ்சியை காட்டி கொண்டு வர சில இடத்தையும் வந்து நீங்கள் இப்படி பார்த்துக்கணும் வாங்க. இதெல்லாம் வந்து ஃபுட் சிட்டி இவையில் வந்து வேற இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும். ஆனா இது வந்து ஒரு சிட்டில போய் என்ன இருக்குன்னு பாப்போமா, அதுல போய் பார்க்கலாம். நிறைய இருக்கு.
ஊத்திட்டியா சாப்பாடு கடையா? எல்லாம் இருக்குது. ஹாட் ஆஃபர்ஸ். பா நாங்க அப்படியே போயிட்டு மேல போயிட்டு இங்க KFC இருக்குது. கேஎஃப்சி தானே எல்லா இடம் தடக்கப்படுற எல்லா இடம் கேஎஃப்சி தானேடா இருக்கு. ரோப்ஸான வீடு. இந்த பில்டிங் பேர் அந்த மேல வந்து அந்த பச்சை இதா வந்து இருக்குது. அபிவிருத்தி லத்தர் சபை. அது மெயின் பிரான்ச் இங்கதான் இருக்கு. லத்தர் ஏன் நீ எடுக்கிறீல்ல சொல்லு. சும்மாவே எங்களுக்கு இந்த நல்ல காலங்கள் ஒண்ணும் வராது. இதுல அதுல மட்டும் இங்க வரப்போகுது. நல்ல காலம் இந்த வருஷம் வந்து நல்ல காலம் பிறக்குது. நல்ல காலம் பிறக்குது. அதையும் பிறகு 10 நாள் ஆகும். வருஷம் பிறந்து 10 நாள் ஆகுது. 10 நாள் இந்த மாசம் ஒரு மந்தமா போனாலும் அடுத்த மாசம் ஒரு சிறப்பா அமையட்டும். டிசம்பர் அப்படிதான் நினைக்கிறாங்க. தை மாசம் நல்ல அமையும். இந்த மாசம் ஃபுல்லா லீவு கொடுப்போம் தெரியா. தை பிறந்தா வழி பிறக்கும் தான் சொல்றது. தை பிறந்தே ஒன்றும் பிறக்கல. நீ எங்க பிறக்கிறது? தை பிறந்த முடியட்டும் ஒரு பிப்ரவரியில இருந்து தெரிக்க விடுவோம் தெரியா. ஓகே. பீப்புள்ஸ் பேங்க் இந்த இந்த கட்டிடம் பீப்புள்ஸ் பேங்க் தான். ஓ இருக்கு. பிஓசி ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. ஆனா நார்மலா பீப்புள்ஸ் பேங்க்கு போனா ஆட்களே இருக்கு. அது ஏன் இவ்வளவு கட்டி வச்சிருக்காங்க பெருசா? என்னன்னா வந்து பாதசாரிகளுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். கூடுதலா அங்கால பகுதியில் அந்த மஞ்சள் கோடுல நடந்தாலும் வந்து கவனிக்க மாட்டாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை. மஞ்சள் கோடு என்னது சமிக்ஞை விளக்குகளை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். அதான் நீங்க இருக்கிற பெரிய இது. உள்ளுக்குள்ள ஒரு போய் பாப்போமாடா. பாப்போம். அதான் நானும் கேட்டேன். போய் பார்த்தேன்னா நான் இது வந்து நல்ல உள்ள வந்து பார்த்தேன். நான் இது வந்து ஃபுட் சிட்டின்னு தான் நினைச்சு நான் தெரியாது. இது வந்து ஃபுட் சிட்டி தான். என்ன வந்து இங்கே ஃபுட் கோனர்ஸ் இது எல்லாமே இருக்கு. ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் பரிவார்கள். நான் யாருக்கு வேண்டி கொடுக்க போறியா? பக்கத்துல ரெண்டா வாங்கி கொடுக்கலாம். சின்ன சின்ன இதுகள் கல்லிகள் இதில் வந்து வச்சுக்காங்க. இதில் வந்து வேற என்னன்னு சொல்றது, வேற யாரும் ஒரு ஆட்கள் கொண்டு வந்து விற்பனை செய்யறதா இருக்கணும். அதனால தேவையான குட்ஸும் வந்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அதோட இங்கே சின்ன சின்ன ஃபுட் கோனர்ஸும் வந்து இந்த இடத்துல இருக்குதாங்க. அப்படி எங்கட இடத்துல இருந்தாலும் நல்ல என்ன தனியா இப்பதானே கீழ்ஸே வந்திருக்கு. நோ லிமிட் இப்பதானே வந்திருக்கு. அதுக்கே பெரிய யுத்தமே நடக்குது. நோ லிமிட் வந்திருக்கு தெரியல. நாங்கள் அது வெட்டி எல்லாம் வந்து எங்களுடைய டிக்டாக்ல பாத்துறேன். பார்த்ததை சொன்னேன் நான். என்ன சம்பவம் நான் வந்து கூடுதலா எங்கட ஊர்களில் வந்து ஃபுட் சிட்டி நான் வந்து தனியா ஃபுட் சிட்டி தான் இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இங்க இந்த ஹோட்டல் இருந்த உணவு இருந்தக்கூடிய இதுகள் மற்றது எல்லாமே வந்து இருக்கு. ஏன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி போகக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ நாங்கள் எங்கட ஊர்ல வந்து ஒரு கடைக்கு போய் சாப்பிட்றாமண்டா வந்து சாப்பிட்டுட்டு போங்கடா என்ற மாதிரி பார்த்து கொண்டிருப்பா. ஆனா இங்க எல்லாம் அப்படி இல்லை. ஒரு காஃபி வந்து குடிக்க வந்திருக்கிறோம்னா வந்து அந்த காஃபி எடுத்துட்டு குடிக்கலாம். ஒரு மத்தியானம் குடிக்கலாம், 2 மத்தியானம் குடிக்கலாம். அப்படி எவ்வளவு நேரம் வந்து இருந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. யாரும் கேட்க மாட்டினோம். ஆனா இங்க எல்லாருமே வந்து கூடுதலா வந்து இந்த பஸ்ஸை தான் பயன்படுத்தினோம். மக்களே நீங்களும் அப்படியே பார்த்து கொண்டு வாங்க. மகேந்திரா ஐடியா ஃபைனான்ஸ் அப்படி இருக்கு. வெளியே தான் பாத்தியா இந்த மாதிரி வாங்கி கொடுக்குறீங்களா? இது எவ்வளவு சொல்லுவாங்க. இந்த டோல் எவ்வளவு? அதான் 7000 ரூபாய் போட்டுருக்காங்க. 7000 இந்த சின்ன டோல் வந்து 7000 ரூபாய். ஆனா வடிவா இருக்கு. இது 3000 ரூபாய். அப்படி என்னதான் இருக்கு மக்களே? அதான் நானும் யோசிக்கிறேன். அது வந்து அந்த இடத்துல இருந்து விற்கிறபடியா வந்து அதுக்கு அந்த ஒரு பொருள் ஒரு கரெக்டை வந்து எடுத்துக்கொள்ளலாம். அந்த கரெக்ட் வந்து இங்க வந்து ஒரு விலையா இருக்கும் சந்தையில. இதுல ஃபுட் சிட்டில போனா ஒரு விலையா இருக்கும். இதுல வந்து மகேந்திராண்ட ஷோரூம் ஒன்று இருக்கு. இதுல இதான் அந்த மகேந்திராண்ட எடுக்கலையா புதுசா வந்த கார். எடுக்கலையா? எடுத்து தாங்கள நோடுவோம் மெம்பளா. எங்களுக்கு இருக்கவே இருக்கிற ராசாத்திடா. அது சரி. ஆனா நல்லா இருக்குது. இது இந்த மகேந்திராண்ட லோகோ வந்து இந்த முறை மாத்திருக்கேன். அந்த எஸ்யூவி என்ன கம்பெனி? இந்த மகேந்திராடா. மகேந்திரா இந்தியாண்ட
மகேந்திரா இந்த போட்டிருக்காங்களே இது ஆனா இந்த முறை லோகோ எல்லாம் மாதிரி பெரிய அந்த போட்டோ எடுத்தனால போட்டோ எடுத்து ஜெரின் கார் வாங்க போறான் அதுக்காக தான் பார்த்து கொண்டிருக்கிறான் ரெண்டு புரளிய கிளப்பிடும் வேண்ட மாதிரியாடா உழைஞ்சிடியோடா சோழி 150 வாங்கலாம் எனக்கு தெரியாம இங்க கொள்ளை அடிச்சிடியோ அப்படியே தெரிஞ்சிருந்தா தானே கார் எடுத்துக்கலாம் கணக்கு கார் ஷோரூம் மெயின் பிராஞ்சுகள் எல்லாம் வந்து இந்த வீதியில தான் வந்து இருக்குது. கொழும்புல அடுத்தது என்ன பெரிய விஷயம்னா வந்து வாகனங்கள்ல வாராங்களை தெரிஞ்சவங்களுக்கும் இந்த பார்க்கிங் எந்த இடத்துல விட்டுட்டு எங்க போகலாம் எங்க எடுக்கலாம் எங்க இருந்து எடுக்கலாம் மாதிரி இருக்கு. ஆனா எங்களுக்கு கொழும்புக்கெல்லாம் எனக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்றுக்கு வந்தேன் நான் வந்தா எந்த பஸ் ஏறுறது எந்த ரோட்டுக்கு போறது அப்ப வந்து கூகுள் மேப் மூலங்க பார்க்க தெரியாது. எந்த ரோடு மாற விட்டுட்டேன் ரோட் எல்லாம் மாற விட்டுட்டேன். என்னதுல போனி பஸ்ல தான் வந்தேன் அங்க இருந்து. அப்ப கடையில வேலை போய் அலியன்ஸ் கம்பெனி இந்தியாவுக்கு வந்தேன். இன்சூரன்ஸ் கம்பெனி இந்தியாவுக்கு வந்தேன். அப்ப வந்துதான் ஒன்றும் தெரியாது மாறி அடிச்சு சுத்தப்பட்ட பிறகு அதான் நான் கூட நான் லொகேஷன் போட்டு பிறகு லொகேஷனுக்கு என்ன ஆட்டோ பிடிக்காம வெரைட்டில வச்சிருந்தவங்க ஆட்டோக்கார கொண்டு போயிடுவாங்களே. கொழும்புக்கு வந்தா கவனமா இருந்தவங்களுக்கும் இந்த ஆட்டோக்காரர் வந்து உங்களை கடத்தி கொண்டு போயிடுவாங்க. அப்ப சின்ன பொடின்னு வேற எனக்கு ஒண்ணு தெரியாது. இப்ப கொண்டு வந்து விட்டா என்ன மாதிரி இப்ப வந்து என்னன்னு சொல்ல சில பேருக்கு அந்த நினைப்பு இருக்கு அந்த காலத்துல இப்ப அப்படி இல்ல. இப்ப அப்படி இருந்தாலும் வந்து எங்களை பார்த்தா பயப்படணும். இப்பவும் சொல்லி அனுப்பினோம் அங்க போறேன் அங்க தனியா தெரியுற கவனமா இருந்து வரலன்னு வீட்டுக்காரருக்கு அந்த பயம் ஒன்று இருக்கு தானே. ஆனா பெரிய பெரிய பாண்டி நீரோ பஸ் எடுத்துட்டு சொல்லி விட்டோம் பஸ்ஸுக்காரவே தந்தா வாங்கி சாப்பிடாதீங்க அப்படி இன்னும் அந்த பயம் இருக்குந்தான். இல்லாம இல்ல தானே இன்னும் சின்ன கொஞ்சம் இடத்துல சில டைம் அப்படி நடந்து கொண்டு தானே இருக்கு. ஆனா எனக்கு இது வரைக்கும் அப்படியான ஒரு அனுபவம் நடந்தது இல்ல. ஒரே அந்த எங்களை பார்த்த உடனே அவங்களுக்கு தெரியுது போல இருக்கு. கட்டிடம் பேர்றான் என்ன பில்டிங் நானே பிக்னி போட் கிடக்குறான் பிக்னி பில்டிங் அந்த அதுல முன்னு கிடக்கு பிக்னி போட் அது சும்மா போட்டிருக்கிறாங்கடா பிக்னி பில்டிங். நானும் பார்த்தேன் சைனீஸ் ரெஸ்டாரண்ட் வந்து கணக்கு இருக்கு. சைனா ஆட்கள் வந்து கணக்கு பேர் இங்கால தொழிலே தொடங்கிட்டுனா இது ஃபுல்லா வந்து டிக்கோ சைனீஸ் ரெஸ்டாரண்ட். இது சிக்னலுக்கு லீவு போல சிக்னல் வேலை செய்யல நாங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு ஓடணும். சில இடங்கள்ல வந்து சில நேரங்களை வந்து ஆஃப் பண்ணி வைக்கணும். ஏன்னா அது க்ரௌட் இல்லாத நேரங்கள் அப்படி ஏண்டா ஆஃப் பண்ணி விட்டுருக்கணும். வணக்கம். ஆர்பிகோ சூப்பர் சென்டர் தான். ஆர்பிகோ வந்து அங்க இருக்கிற ஆட்களுக்கு வந்து அந்த பிளாஸ்டிக் உற்பத்தி அப்படி பொருங்க பிளாஸ்டிக் உற்பத்தி அந்த மாதிரி விஷயங்கள் விற்கிற நிறுவனம் தான் தெரியும். ஆனா இங்க வந்து சூப்பர் மார்க்கெட் அப்படி கணக்கு விஷயத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும். முன்னு விட்டுக்கிற கலரை பாருங்க பிவைடியில அம்மாலே முன்னு விட்டுக்கிற கலரை பண்ணி காரடாப்பா. டேய் இந்த பிவைடி பெரிய ஷோரூம் ஒன்று கிடக்கு என்ன உள்ள போய் பாப்போமா? பாவம் அப்படியே வருங்காலத்துல பிவைடி வருங்காலத்துல இவன் எடுப்பான் சரியா இந்த எடுக்கிறது நீங்களே எடுக்கல நாங்க இங்க ஒரு நாங்க நீங்க எடுத்தா கூட உடனே இருக்கோம். என்ன சம்பவம்னா வந்து இப்ப புரட்சி செய்து கொண்டிருக்கிற விஷயம் என்னன்னா வந்து இந்த பெட்ரோல் வாகனங்கள் இருக்கு தானே அது எல்லாத்தையும் முந்திக் கொண்டு வந்து மின்சார வாகனங்கள் வந்து முன்னுக்கு வந்து கொண்டிருக்கு. அதுலயும் வந்து இந்த பிவைடி என்ற பிராண்ட் இருக்கு தானே அது வந்து உலகத்துல அந்த டெஸ்லா இருக்கு. டெஸ்லா பிவைடி இந்த ரெண்டும் தான் வந்து மின்சார வாகனங்களுக்கு போட்டியா இருக்கிறது. ஆனா இப்ப பிவைடி தான் முன்னிலையில வியாபாரத்துல சேலிங்ல வந்து பிவைடி வந்து சீப் பண்றத தவிர ஃபெசிலிட்டிஸ் கூட சீப் பண்றபடியா தான் எனக்கு பேர் வந்து வேண்டாம இருக்கணும். ஆனா வந்து ஃபெசிலிட்டிஸ் கூட அந்த டெஸ்லாக்கே வந்து பிவைடி வந்து இது பேட்டரியே கொடுக்குது. இப்ப சாம்சங் ஐபோன் இருக்குதாங்க அதுல வந்து டிஸ்பிளே கொடுக்கறதே வந்து சாம்சங் தான். அன்னையாக்கள் பயம் நான் போயிடணும் நாங்களும் போவோம். அப்ப அது மாதிரி வந்து பிவைடி தான் வந்து அடுத்த ஒரு கம்பெட்டிட்டர். அதாவது
குறைஞ்ச விலையில வந்து கணக்கு ஃபெசிலிட்டிஸை கொடுத்து வந்து பாப்போம் போய் வெகனர்லாம் நிக்குது, வெகனர்லாம் கொடுக்குறாங்களோ? வெகனர்லாம் நிக்குது முன்னுக்கு. வெகனார்ல வந்துடா பிஐடி வேண்டாம் போயிடா. நீ என்னடா நீ அப்படி வெகனர் வச்சிருந்தா பேரு விவைடி வாங்கணும். ஏதாவது ஒன்று இருந்தா காணாதா? நாங்க ஒண்ணுமே இல்லாம இல்லை தெரியுதா? இதான் வந்து கொழும்புல இருக்கிற பிரதானமான பிவைடி ஷோரூம். சரி, இப்போ ஷோரூமுக்கு போறதுக்கு முன்னால இவனுக்கு சின்ன கொஞ்சம் டவுட்ஸ் இருக்காம்பா. அது என்ன டவுட்? பேட்டரி வந்து 8 வருஷம் வாரண்டி இல்ல. 8 வருஷம் இல்ல, நாங்கள் இப்ப 8 வருஷம் சொன்னாங்க. 8 வருஷத்துக்குள்ள பேட்டரி பிரச்சனை மட்டும் தான் வரும். அவர் ஒன்றும் வேற பிரச்சனை வரும். ஆனா வந்தாலும் வந்து அவங்க வந்து அந்த ஷோரூமால அதுக்கான சர்வீஸ் இது இருக்குதானே, அதால வந்து செய்து கொடுக்கணும். இப்போ என்ன பிரச்சனைன்னா வந்து எங்க ஆகல்ல இருக்கிற ஒரே ஒரு குறை என்னன்னா வந்து ஒரு விஷயம் வந்தா அது பழுதா போயிடும். காலகாலத்துக்கு நீடிக்கணும் வந்து யோசிப்போம். ஆனா அதுல இருக்கிற இதை பார்க்க மாட்டோம், ஃபெசிலிட்டிஸ், அதுல இருக்கிற தொழில்நுட்பங்களை பார்க்க மாட்டோம். இப்ப நாங்கள் இது எடுத்தா வந்து பேட்டரி பழுதா போனா தூக்கி எறிஞ்சிடணும், அப்புறம் பேட்டரி மாதம் திருப்பி ஒரு காசு வேணும் அப்படி என்று யோசிப்போம். 8 வருஷத்துக்கு ஒன்றுமே செய்ய தேவையில்லை. 8 வருஷம் மட்டும் சில வேலை சொல்லி நம்ம 8 வருஷம் வாரண்டின்னு சொல்லிட்டு தானே, அது சில வேலை 10 வருஷம் வேலை செய்யலாம், 20 வருஷம் வேலை செய்யலாம். வாரண்டி 8 வருஷம் பண்ணேங்க. அது மட்டும்தான் எங்களுக்கு ஓடலாம் என்ற ஒரு இதை வந்து தோற்றுவிக்கும். ஆனா அப்படி இல்லை, காலம் வந்து ஓடிக்கொள்ளக்கூடிய. நாங்கள் நார்மல் வெஹிக்கிள் எடுத்தாலும் வந்து சில இன்ஜினியர்ல பிரச்சனை வர்றது வழக்கம் தானே. ஆனா அதே மாதிரி தான் இதுலயும் வரும். வந்தாலும் வந்து அதை அவையிலே வந்து நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. நாங்கள் வந்து யோசிக்கிற அளவுக்கு அந்த பெரிய ஒரு பிரச்சனையும் பெறாது. இப்ப ஜெரின் வந்து கார் எடுக்க போறானா, அதுக்காண்டி வந்து திருவிழா பார்த்துட்டு இருக்கு கார் எடுக்கிறது. விலையில் என்ன மாதிரி இருக்குன்ட்டு ஒரு போய் பிவைடியில வந்து விசாரிப்போம். என்ன விசாரிச்சு நல்ல முடிவு எடுப்போம் வாங்க. சரி, இப்போ உள்ள போகிறோம். என்னன்னா வந்து இந்த கலர் இருக்குது தானே, இந்த கலர் தான் வந்து எங்களை வந்து உள்ள ஏன்னா வந்து எங்களோட ராசாத்திக்கு வந்து இந்த கலர் தான் போட்டிருக்கு. அப்போ கொழும்புல இருக்கு பெரிய பிவைடி ஷோரூம் இருக்குது தானே, அந்த ஷோரூம்குள்ளே போய் என்னென்ன காசு என்னென்ன மாடல் ஒருக்கா போய் பார்ப்போம் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்கிறோம். இதுதான் அந்த ஷோரூம் இருக்கிற ஷோரூம். ஹலோ, வழியிலே வந்து பார்க்க எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமாக இந்த பிவைடின்ற எப்படி இருக்கு பாருங்கள். இந்த கார் வந்து பார்த்து நாங்கள் கூடுதலாக இந்த ஃபேஸ்புக் ஆட்ஸ் இருக்குது தானே, இந்த ஆட்ஸில் வந்து இந்த கார் வந்து கொண்டிருந்தது. என்னென்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 52,000 ரூபாய் இது கட்டினாலே வந்து இதை எடுத்துக்கணும். குட் மார்னிங். May I know about these features and? Right, sure. So this is the auto. Do you have any Tamil agents? Sorry? Tamil agents? Yeah, we do. Sorry. Okay. அந்த அவர் ஹை கேட்க நீ போய் பக்கத்தில் வேண்டியண்டா தான் வந்து கேட்கும். சரியா? ஓகே. இப்போ என்னென்னா வந்து மஞ்சள் கலர் கார் எடுக்க போகிறான்னா ஜெரு, இதே நான் சொல்கிறேன்டா வந்து இதை நீ முன்னுக்கு போடணும். இது வந்து ஆனால் சீப்பஸ்ட் மாடல் ஒன்று தான். என்னென்னு சொல்கிறது, நாங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி ஒரு மாடலாக தான் இருக்குது. நாங்களும் வந்து ஆக்சுவலில் வந்து பார்த்துக்கொண்டோம். டெஸ்ட் ட்ரைவ் தருவாங்க, பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. பக்கத்தில் குட் மார்னிங். ஓ, இது ஒரு கப்பா. இது கூடுதலாக அந்த ஃபேஸ்புக் ஆட்ஸில் பார்த்துனாங்க, அதுலேருந்து இதில் போய்க்க பார்த்துனாங்க. ஸோ அது இது இந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. என்னென்ன ரேஞ்ச் வந்து 280 போகுது. 380 ஃபுல் சார்ஜ். ஓகே. டிரைவர் சீட் மட்டும் எலக்ட்ரிக் சீட் வரும். ஓகே. டைனமிக்ல வந்து மேனுவல் சீட். ஓகே. ஃபுல் வயர்லெஸ் சார்ஜ் ஒன்று வரும் சார். ஓகே. வயர்லெஸ் சார்ஜே வராது. ஓகே. சீட்ஸ் எல்லாம் வந்து பக்கெட் சீட் ஸ்போர்ட் மாடல். ஓகே. ஃபுல் சார்ஜுக்கு வந்து எவ்வளோ ஹவர்ஸ் ஆகும்? 7 வாட்டில் சார்ஜ் பண்ணுறேன்னா 6 to 7 hours ஆகும். 2.3 12 hours மட்டும். ஓகே. இது வாரண்டிஸ் என்ன மாதிரி? வெஹிக்கிளுக்கு 6 years, பேட்டரிக்கு 8 years. 8 years யூஸ் பண்ணாலும் வெஹிக்கிள்ன்ற வாரண்டிண்டா வந்து என்னென்ன அதில் கவர் ஆகும்? மேனுஃபேக்சரிங் சஸ்பென்ஷனுக்கு வந்து 4 years. ஸோ வெஹிக்கிள் இதாக போல் தருவாங்க. இது உண்டு எது எதுக்கு தீக்குதுன்னு லிஸ்ட் பண்ணிக்குது.
இதில் ம் ப்ரீமியம் வந்து சார் 9.21, டைனிங்க்கு வந்து 8.35. 8.35 ஓகே. அந்த மாடல்லாம் வந்து கூடுதலாக அந்த ஹெட்ஸில் பார்க்கக்கூடிய மாதிரி டிஃப்ரெண்ட்டுக்கு தான் அந்த நான் எக்ஸ்பிளைன் பண்ண செய்யும். இப்போ இதுக்கான ஃபினான்ஷியல் இதெல்லாம் வந்து நீங்களே செய்து கொடுப்பீங்களா? ஃபினான்ஷியல் ஹெச்எம்பியில் இருக்கும் 50% தான் கொடுக்குறோம். வேறு இதில் வந்து அந்த என்னென்ன பிரச்சனைகள் வருமெண்டு உடனே நார்மலாக பெட்ரோல் கார் பார்க்குறோம்டா வந்து பேட்டரியை பற்றி பயப்படும் தேவையில்லை சார். வேண்டாம், பிளேட் பேட்டரி ஒன்று இது சார், ரிசர்ச் பண்ணி பாருங்க. பேட்டரி வந்து நல்லது, குட் லைஃப். ஆல்ரெடி ரெண்டு பெரிய எலக்ட்ரிக் இது ஒன்று இண்டஸ்ட்ரி ஒன்று இருக்குது. அதுக்கு பேட்டரி சப்ளை பண்ணுறதே மெயின் பிவைடி தான். ஃபஸ்ட்டு இது வெஹிக்கிள் இதாக முந்தி பேட்டரி தான் மெயின். இந்த முறை ஃபுல் சேல் ஹையர்ஸ் வந்து பிவைடி வேர்ல்டு வைடில் வந்து பிவைடி தான் டெஸ்ட்லாவே இதாக்கிக்கிறாங்க. உங்களுக்கு இருந்து பார்க்கலாமா? ஓகே, இப்போ நாங்கள் ஒரு இருந்து பார்க்க போகிறோம். எங்களோட பட்ஜெட்டுக்கு வந்து கேளன் 4 கலர் சேவ் நான் காட்டுறேன். நல்லா வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. நல்ல ஸ்பேஸ் இருக்குது, வந்து நல்லா இருக்குது. அதாவது ஃபுல்லாக வந்து எனக்கு சொல்கிறது சேஃப்டி ஏர்பேக்ஸ் எல்லாம் வந்து எனக்கு இருக்குது. ஒரு 4 பேர் கொண்டு போகிற ஒரு இதுக்கு வந்து இது ஃபுல்லாக வந்து இதாகவே இருக்குன்னு நினைக்கிறேன். 5 சீட் 5 பேர் போகலாம். அது இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக வந்து என்னென்னு சொல்கிறது எலக்ட்ரிக் என்னபடியாக வந்து எல்லா இந்த டிஸ்பிளே தான் இருக்குது. பாருங்கள் நீங்களும் வந்து இது வந்து 83 இது ப்ரீமியம். இது ப்ரீமியம் 90 லட்சம். 90 லட்சத்துக்கு 9.21 9.21. இதில் மற்ற மாடலையும் இருக்க பார்ப்போமா? ஒரு ரேஞ்ச் தான் வைக்கிற ஷோ. இதே லுக். சரி, இதுக்கான இப்போ ஸ்ரீலங்காவில் எங்கெங்கே ரிப்பேர்ஸ் பண்ணிக்கொள்ளலாம் சர்வீஸ்? இப்போ இது இங்கே எங்களோட ஒர்க்ஸா ஸ்ட்ரீட்டில் தான் மெயின் இது. வத்தில் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறோம் கூட. இங்கே தான் மிச்சம். இப்போ ஜெஃப்னாவில் இருக்கிறாங்களா? அவங்கள இங்கே வராங்க இப்போதைக்கு. அங்கே இருக்கும் போட் இல்லை. அங்கே ஒரு ஷோரூம் ஒன்று ஓப்பன் பண்ணிங்க பிஒய்டின்னு. ஒஃபிஷியல் ஷோரூம் இல்லையா அது? ஓகே ஓகே. ஒரு ஜேகேசி எங்களுக்கு மட்டும்தான் பிராண்ட் நியூ எழுது. இங்கே மட்டும்தான் பிராண்ட் நியூ. இப்போ ரீசேல்ஸ் பண்ணுறாங்களும் இங்கே இருந்தால் எடுத்து வந்து விற்கணும். அப்படி ரீசேல்ஸ் பிராண்ட் நியூ எங்களுக்கு மட்டும்தான் அளவு விற்க. ஓகே ஓகே. அப்போ ஜெஃப்னாவில் வந்து இப்போ கிட்டடியில் வந்து பிவைடின்ற இது ஒன்று பார்த்துனாங்க. அப்போ அவையில் வந்து எடுத்து விற்கணும். சரி. ஓகே ஓகே. மற்றது வந்து இதில் பார்த்தீங்கன்னா இதையும் இருக்க பார்ப்போமே, இருக்க டீட்டெயில்ஸ் இருக்கா சொல்லிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா பெரிய அந்த கோவில் இந்த மாதிரி இது ஹைலக்ஸ் அந்த செட்டப்பில் வந்து பிவைடி வந்து அடிக்கணும். இது எத்தனை கிலோமீட்டர் ரோடு ஃபுல் சார்ஜ்? இது 810. இது பிளகிங் ஹைபிரிட்ஸ். பெட்ரோலும் அடிக்கும், பேட்டரியிலையும் அடிக்கும், பெட்ரோல். பேட்டரியில் 100 கிலோமீட்டர் தான் வயலும். மற்றது கம்பைன் 810. 810 இதில் வேணும். சும்மா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு நீங்கள் சொன்னால் வந்து இங்கே வந்து அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் வந்து உள்ள கொடுத்துருக்கீங்க. இந்த மாடலுக்கு என்ன பேருன்னா? சாக் 6. சாக் 6 ரைட். BYD சாக் 6 பிளகிங் ஹைபிரிட். DMO இன்ஜின் கொண்டு வரும். ரைட். இப்போ வந்து டுவெல் மோட் ஆஃப் ரோட் வெஹிக்கிள். இங்கே நாங்கள் வந்து இப்போ ஒரு வெஹிக்கிள் வந்து ஆர்டர் பண்ணுறோம்னா வந்து எத்தனை நாள் டெலிவரி பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது? 3 months ஆகும். 3 months ப்ரீ ஆர்டர்ஸ். ஆனால் சாக் 6 சீலைன் 6 இது அது வந்து எங்கள்கிட்ட ஸ்டாக் இது. என்ன திரும்ப சொல்லுங்கண்ணா? சீலைன் 6ல வந்து எங்கள்கிட்ட ஆர்டர்ஸ் இது ஸ்டாக் இருக்கு. அதை நாங்கள் நீங்கள் ஆர்டர் பண்ணி ஃபுல் பேமெண்ட்டை கட்டினா 14 நாளில் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி டெலிவரி பண்ணுவோம். டெலிவரி என்னென்ன கலர்ஸ் வந்து இதில் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்? ஸ்டாக் 4 கலரும் ஸ்டாக் இருக்குது. இப்போ சைடில் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ வேண்ட பிவைடி ஸ்ரீலங்கான்னு நீங்கள் அடிச்சிங்கன்னா வந்து வேண்ட சைட் தான் வரும். இதில் வந்து jkcg.in இது அடித்தா வரும். இப்போ இதில் வந்து டெஸ்ட் ட்ரைவுக்கும் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். டெஸ்ட் ட்ரைவ் ஒரு இது டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி இல்லை, இது வெப்சைட்டில் டெஸ்ட் ட்ரைவுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை. சேல் பேர்ஸ்ன்னு சொல்லி அவர் இமெயில் ஒன்று போட்டு இது ஒன்று பண்ணி அப்பாயின்மெண்ட்னு போட்டு தருவார். ரைட் ரைட் ரைட். இந்த இது சாக் 6 வந்து என்ன ப்ரைஸ் போகுது? 25.3. 25.3. இது 21.7 மில்லியன். இதை எத்தனை கிலோமீட்டர் வந்து போகும்? இது தனியாக பேட்டரியில் 100. இதுவும் பிளகிங் ஹைப்ரிட். பிளகின் ஹைப்ரிட். ஓகே ஓகே. இதில் ஒரு மாடல் ஒன்று இருக்குது. இதே மாதிரிக்கா உள்ளுக்குள்ள நீங்களுமே வந்து பார்த்துக்கொள்ளலாம். கணக்கு பேர் வந்து வெஹிக்கிள்ஸ் வேண்டுறதுக்கு வந்து யோசிச்சு கொண்டிருப்பீங்க. உங்களுக்கான இதை பாருங்க எப்படி இருக்குன்ற உள்ளுக்குள்ள வந்து இது வந்து சொன்னவர் வீடியோ திருப்ப பார்த்தா தான் வந்து எங்களுக்குமே வந்து
தெரியும் பாருங்க. இது வந்து 5 சீட்டர்ஸ் தான். மொத்தம் வீடு இது வந்து 5 சீட்டர்ஸ் தான். இது 5 சீட். நல்ல லெக் ஸ்பேஸ் எல்லாம் இருக்குது. ஓகே. வயர்லெஸ் சார்ஜருக்கு 2. இப்போ நார்மலாக வந்து இப்போ நாங்கள் ஒரு இவி வெஹிக்கிள் எடுக்கிறோம்னா வந்து இப்போ வீடுகளில் இருக்கிற நார்மல் பவரில் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அது போர்ட்டபிள் சார்ஜ் உண்டு தாரு. அது ஓன் வீட்டில் இருக்கிற ஓன்மான ப்ளக்கு அடிச்சு சார்ஜ் பண்ணிடலாம். 7 வாட் வந்து வேற ஃபிக்ஸ் பண்ணணும். அது வந்து நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி தருவோம். நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு அந்த சார்ஜுகள் சார்ஜ் நீங்கள் அந்த போகிற கொஸ்ட்டை மட்டும் இதாக காணும், வயரிங்கில் இழுத்து வைக்கணும். நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி தரணும். மற்றபடி வந்து இப்போ ஃபோர்ட் சிட்டி அந்த மாதிரி இடங்களில் வந்து இந்த இவி சார்ஜ் பாயிண்ட்ஸ் வச்சுக்கிறேன் தானே, அந்த பாயிண்ட்ஸ்கள் வந்து அதில் ஃபாஸ்ட் சார்ஜ் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ கூட கீழ்ஸ்களில் நாங்கள் போட்டு கொண்டு போகிறோம். நீங்கள் வெஹிக்கிள் எடுக்க போல ஒரு ஆப் கொண்டு தருவோம். அந்த ஆப்பில் காட்டும் எங்கெங்கே ஆக்டிவ் இருக்குது, அதெல்லாம் இந்த ஃபோனில் காட்டும் சிஸ்டம். அதுக்கான சார்ஜஸ் என்ன மாதிரி சரி? அதுக்கான இப்போ யூனிட் வந்து 140 சொச்சனிக்க போகுது ஃபாஸ்ட் சார்ஜ். எப்படி என்றாலும் வந்து இந்த இப்போ இதை விட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து இது குறைவு சீக்கிரம். இது வந்து அந்த ஃபாஸ்ட் சார்ஜர் சுட்டி தான் அவ்வளோ காஸ்ட் போகும். ஒரு யூனிட்டுக்கு வந்து 140 சொச்சம். வீட்டில் சார்ஜ் பண்ணுறேன் ஆஃப் பீக்கில் போட்டால் 15 ரூபாயில் 18 ரூபா ஒரு யூனிட்டுக்கு. 10:30 ராத்திரி 10:30க்கு போகிற போட்டால் ஆஃப் பீக்கு அப்போ கரண்ட் போகிற கணக்கு குறையும். அப்படியே பீக் டைமில் போட்டு 50 சொச்சம். ரைட் ரைட். அதுவும் வந்து ரைட். ஓகே, நாங்கள் வந்த நேரம் இதை பார்க்கலாம். தேங்க்ஸ். சந்தீபம், தேங்க்யூ. சரி, ஒரு மாதிரி ஜெரின் வந்து விசாரிச்சுட்டான். எதிர அடுக்க போகிறேன். நீங்க ஒரு என்ன எங்கட அது எவ்வளோ 90 சொச்சன் சொன்ன வரணும். மற்றது வந்து நாங்கள் பார்த்தோம் இந்த மஞ்சள் ஒட்டோ. இது வந்து மற்றது 83 டவர். 90. இதுலேயே வந்து 83 சொச்சத்துக்கு வந்து ஒரு மாடல் ஒன்று இருக்கு. ஆனால் அதில் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் வந்து குறைவாக இருக்கு. ஆனால் அதுதான் எங்கள் பட்ஜெட்டுக்கு வந்து சரி. நீங்கள் ஒருக்கா வந்து சார்ஜ் பண்ணி கொண்டீங்கன்னா வந்து 380 கிலோமீட்டர் வந்து 380 கிலோமீட்டர் வந்து போய்கொள்ளக்கூடிய மாதிரி சொன்னார். அதோட அதுக்கான ஃபினான்ஸும் வந்து குறைவு. இவி வெஹிக்கிளுக்கு தானே, பெட்ரோல் வெஹிக்கிளை விட இவி வெஹிக்கிளுக்கு வந்து ஃபினான்ஸ் எல்லாம் வந்து கணக்கு அரேஞ்ச் பண்ணி குடிக்கணும். இப்போ இந்த பேங்க்லேயே வந்து சார்ஜ் போடக்கூடிய மாதிரி எல்லாம் அதெல்லாம் அதெல்லாம் காசு கொடுத்து வந்து விட்டு தான் தருவாங்க. சில வேளை வந்து அங்கே யாரையும் வச்சிருப்பாங்க. அது ஒரு சின்ன அந்த பிளக் பாயிண்ட் அடிக்கிற இதாக தான் இருக்கு. ஆசைதான், எல்லாருக்கும் ஆசைகள் இருக்கு. சொல்லுங்க என்னையா வரீங்க? அது சரியில்லைடா. எங்கட ராசாதின கலரை பாரு, பளபளக்கு இருக்கிறது காரும். ஆனா அந்த மஞ்சள் கலர் நல்லா கிடக்காது கலர். 90 லட்சம் பேர் இது. ஒரு என்ன சொல்றது, ஒரு வாகனம் எடுக்கிறாலே ஏதோ அது இலங்கையில மட்டும் தாண்டா. ஒரு வாகனம் எடுக்கிறேன்னாலே வந்து ஏதோ பெரிய ஹோட்டை கட்டணும் ஒரு யோசனையா இருக்கு. இலங்கையில வாழ்ற முழு ஆயுள் உழைச்சாதான் வாகனம் எடுக்கலாம். இலங்கையில வாழ்ற இளைஞர்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த கவலை வந்து விளங்கும். இப்ப இந்தியாவில எல்லாம் இப்ப நாங்க போறோம் தானே, அங்கெல்லாம் அப்படி இல்ல. இந்தியாவில ஒரு 15 வயசு போடி நடத்திருக்கான் ஸ்கேம் பண்ணி கார். அப்போதுல இருந்து பொது வழியில நடக்கிற சம்பவங்களா விட்டா காட்சி விட்டுக்கிறான். அதான் இந்தியாவில இப்ப எல்லாருமே எடுத்து காய்ச்சிட்டு இருக்காங்க. அவன் வந்து என்ன இப்ப விஜய் இந்த ஜனநாயகம் படத்துல ஓடியோ தானே மலேசியால, அதுக்கு போறேன்னு சொல்லி காசு வாங்கி அதுக்கும் போக இல்லையா. அவன் வந்து சும்மா நடந்தாலே வீடியோ போடுவானா. அங்க ஓடியோ லாஜிக்கு போய் காரணம் தன்னை வந்து உள்ள விட இல்லையா, தன்னை சின்ன போயிட்டான்னு சொல்லி உள்ள விட இல்லையா. வந்து இது என்ன உடைஞ்சிருக்கேன் டிசைன். அதுதான் நாம இதுல வேற ஒரு பிராண்ட் பேர் ஒன்று போட்டுருக்கு, டெக்கரேட் பண்ணிக்கிறோம். இந்த உடைஞ்ச கண்ணாடியா மாதிரி இருக்கு. இது நார்மலாவே கண்ணாடியா இருந்தா நான் மூஞ்சியை மட்டும் பார்த்துட்டு தான் போயிருவோம். நின்று பார்த்துருக்க மாட்டேன். உடைஞ்சபடியே தான் நீங்க நின்று பார்த்துக்கிறீங்க. ஓ போச்சோ. இது வந்து கணக்கு இதெல்லாம் வச்சு இதெல்லாம் பெரிய ரீசேல்ஸ், சர்வீஸ் ஸ்டேஷன் ரீசேல். மக்களே, இலங்கையில வாழ்ற இளைஞர்கள் வாகனம் எடுக்கணும் இருக்கிறார்கள். வந்து பைக் எடுக்கிறதே ஒரு கனவா இருக்குது. அது ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து வந்து ஒரு சின்ன சிறுக ஒரு குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்துட்டு இந்த வாகனங்கள் இவ்வளவு விலையண்ட எப்படி இருக்கு பாரு. அண்டைக்கார சொன்ன வந்து வாகனம் உற்பத்தி செய்யறாங்க, மேனுஃபேக்சர் இருக்கிறாங்களான்னு
அவங்களே இங்க வந்து விலையை விசாரிச்சா வந்து வாங்கி போடுவாங்க. ஏன்னா அவங்க உற்பத்தி செய்து நார்மலா இந்த வெகனர் ரதலிக்கு 40 லட்சம் டாக்ஸ் அண்ணா. அதான் அவங்க உற்பத்தி செய்து அவங்க விக்கிற லாபத்தை விட இவங்க கூட வச்சு விக்கிறாங்க. கூட வர்றது இங்க இடையில நிக்கிறாங்க கூட வைக்கிறவன்ட்டு அவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்ற ஒரு இதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனா ஃபியூச்சர் வந்து இவி வெஹிக்கிள்ஸ் தான். இப்போ என்னென்னு சொல்றது, பெட்ரோல்ல இருந்து இந்த சூழல் மாசல் இதெல்லாம் தாண்டி எலக்ட்ரானிக்கல் வெஹிக்கிள் தான் சந்தையை பிடிக்கும். நீங்களும் எடுக்க இருக்கிறீங்கன்னா வந்து அதுல மூவ் பண்ணி கொள்ளலாம். வேண்டாம் இப்போ மூவ் பண்ணாட்டியும் வந்து ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து மூவ் பண்ணியே தான் ஆக வேண்டும் மக்களே. இப்போ வந்து நாங்கள் சந்திக்க வந்த வேலையை வந்து முடிஞ்சுது. இனி அதை போய் வந்து கலெக்ட் பண்ண போகிறோம். இதுவேடி சொருங்காருன்னு இவன் தான் சந்திக்க வந்தது. சரி விலகையில் சில வேலை யாழ்ப்பாணம் போய்க்க அதெல்லாம் போகிறானோ தெரியல. அடுத்த போலாம். நான் எடுத்தாட்டா எடுக்கிறக்கு காசு இல்லாடா மேடம். பெரிய பாவரை வந்து நிற்கிறேன். எடுத்து விட்டாலும் சொல்லலாம் அது என்ன. சரி பாப்போம். எங்களுக்கு எழுதி வைக்கப்பட்டது எங்களுக்கு வருந்தாடு. வச்சு சந்தோஷம் இருக்க பழகணும். சின்னலையே வளர்கிட்டேன். நாங்களும் அப்படித்தான் சும்மா போய் பார்த்தோம். நாங்கள் ஒரு ஆசைக்கு என்ன இருக்கு எவ்வளவு கண்டு. ஆனா இங்க இருக்கிற விலைக்கும் கிட்டத்தட்ட அங்காள பகுதிகளில் இருக்கிற விலைக்கும் எக்கச்சக்க வித்தியாசம் இருக்குமென்று நினைக்கிறேன். நீங்க வேற யாரும் ஏஜென்ட் எடுக்கிறத தவிர இப்ப நேரடியா வந்து நீங்கள் அந்த கம்பெனிகள்ட்ட எடுத்தீங்கன்னா வந்து ஒரு 2 லட்சம் 3 லட்சம் வந்து குறைவாக நிற்கும். ஏன்னா வந்து அந்த இடையில நிற்கிற காசை வந்து குறைச்சு கொள்ளலாம். அதை அவையெல்லாம் எடுத்துக்கணும். இந்த கொழும்புல கூடுதலா எக்கச்சக்க இடங்கள் இப்படி இருக்கு போல. இப்போ அடுத்த இது வந்திருக்கு பாருங்க, சின்ன வேன்ல கொண்டு வந்து விற்கணும். பிளேன் டீ அதுகள் வந்து இதுல வச்சு விற்கணும். ஹைஜீனை பார்க்காம பசியை மட்டும் பார்க்குறாங்க வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து